நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களில் செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வதித்து உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நம்மோடு பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீத ஆக்கியோன் எஸ்ரா இந்த 119வது சங்கீதத்துல இப்படியாக சொல்கிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வசனம் தான் நமக்கு, நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாட்டி இடறிடுவோம். அதனால என்ன பண்ணுவோம், அந்த காலத்துல லாந்தர் வேலை கையில போட்டுட்டு போவாங்க. அல்லேலூயா. அல்லது தீப்பந்தங்களை, அதுக்கு முன்னாடி தீப்பந்தங்களை கையில கொண்டுட்டு போனாங்க. ஏன்னா வழியில ஏதாவது இந்த கல்ல குத்திருமோ தீண்டிருமோ என்பதற்காக விளக்கு பந்தங்களை கையில் ஏந்தி போனார்கள். அதற்கு பின்பு லாந்தர் விளக்குகளை கொண்டு போனார்கள். இன்றைக்கு காலத்துல டார்ச் லைட் வந்தது, அதற்கப்புறம் இன்னைக்கு செல்போன்ல லைட் இருக்குது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் இடறி போகாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நம்முடைய பாதையில நாம் இடறக்கூடாது என்பதற்காக வெளிச்சம். ஆனால் இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் அல்லது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு அது வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கணும்னு சொல்லல, இருக்கிறது. அல்லேலூயா. வித்தியாசம் இருக்கு. எழுத்துக்கு உயிர் உண்டு. அல்லேலூயா. அப்போ நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் என்னை நேர்வழியில் நடத்துகிறது இந்த வசனம். அல்லேலூயா. அது என் கால்களுக்கு அது வெளிச்சத்தை காண்பிக்கிறது. நான் தடமாறாமல் நடப்பதற்கு என் கால்களுக்கு அது வெளிச்சத்தை காண்பிக்கிறது ஒரு வசனம். அல்லேலூயா. என் பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் போக வேண்டிய இலக்கை அது எனக்கு விசன் போட்டு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக சொல்கிறார் 106, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன். அல்லேலூயா. இந்த ஆணையிட்டே அதை நிறைவேற்றுவேன். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீதி நியாயம் அவசியம். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு காரியத்துக்காக ஒருவரை நாடி போவதும், அல்லேலூயா, அந்த காரியம் முடிந்தவுடனே அதை கலட்டி விடுகிறதும் அது நீதி அல்ல, அது அநீதி. அல்லேலூயா. நீதிக்கு முன்னாடி ஒரு ஆவம் போட்டுக்கணும். அல்லேலூயா. அது என்னது? அநீதி. அல்லேலூயா. அப்போ உன்னுடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது நன்றி உணர்வு. அல்லேலூயா. அப்ப இந்த எஸ்ரா சொல்றான், உமது நீதி நியாயங்களை காத்து நடப்பேன். அல்லேலூயா. ஏன் நாம் உயிருள்ள வரை அவரையே பற்றி வாழணும்னு சொன்னா, அவரின் பாவங்களை மன்னித்தார். அல்லேலூயா. உலக சொல்லிச்சு இவன் பாவின்னு சொல்லி சகை வீட்டுக்கு போன போது, இயேசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு போன போது எல்லாரும் சொன்னாங்க, இவன் ஆயக்காரோடு பாவிகளோடு உணவு இருந்துகிறார் என்று. ஆனா இயேசு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ இவன் ஆயக்காரன், அநியாயமா வாங்குவான் வரி, ஏமாத்தி வரி வாங்குவான். அல்லேலூயா. இப்படி சொத்து சேர்த்து வச்சிருக்கான். இயேசு ஒரு மறுமொழியுமே சொல்லல. அல்லேலூயா. ஆனா மறுமொழி சொல்ல வேண்டிய இயேசு சொல்லாமல் மறுமொழி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, சகை சொல்றாப்புல, என் நாஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் சொல்றான், யாத்தியா நான் அதிகமா வரி வாங்கியிருந்தா நாளத்தினே திருப்பி கொடுத்துடுறேன். இயேசு சொன்னாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. ஏன் சொன்னா, அவருடைய வசனம் அல்லேலூயா கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் சகையுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தையானது சகேவை விடுவித்தது. அல்லேலூயா. இயேசு சொல்றார், கடைசி நாளில் நான் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் உங்களுக்கு கொடுத்த வேதம் தான், சத்தியம் தான், அந்த வசனம் தான் உங்களை நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. ஆகவே சகை சொல்றாப்ல, பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன், நாளத்தனையாய் திருப்பி கொடுத்துக்கிறேன். அல்லேலூயா. அதனால சொல்றேன், வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் நடக்க வேண்டிய வழி அந்த வசனம் தான் காமிக்கும். அல்லேலூயா. வசனம் தான் நம்மளை நடத்தணும். அல்லேலூயா. நம்ம ஏதாவது தப்பு செய்யும்போது உடனே கண்ணுக்கு முன்னாடி வசனம் வரணும். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நான் வாழ்கிறேன்னா அது நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண உடனே பண்றாங்க, ஒன்றுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்தா அடுத்த நம்ம எத்தனை ஸ்கேன் எடுத்தோம் நம்ம சொல்லுவோம், டாக்டர் சொல்லுவாங்க, இல்லை நேற்றுக்கு நீங்கள் எடுத்து நேற்றுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும், அதை ஸ்கேன் பண்ணணும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நேற்றுக்கு நம்ம செய்தது சரியா, இன்னைக்கு நம்ம செய்கிறது சரியா, ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தின்படி நம்மளை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மருத்துவன் கூட அவன் குணமடைகிறானா, வியாதியஸ்தன் குணமடைகிறானா என்பதற்கு அவன் இயந்திரத்தை கொண்டு ஸ்கேன் பண்றான். வாழ்க்கை வாழ்வதற்கு நம் வசனத்தை கொண்டு நம்ம ஸ்கேன் பண்ணிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால சொல்ற வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கும்போது 2 பேரும் வாக்கு கொடுத்தீங்கல்ல. அல்லேலூயா. அவர் எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தார். அல்லேலூயா. அதை நான் மரணம் வரை காத்துக்கொள்ள, இதுதான் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது போராட்டம் வரும். பிசினஸ் பண்ணும்போது அல்லேலூயா, நமக்கு பொருளாதார தேவையா இருக்கும். இன்னைக்கு ஒரு பார்ட்டி வந்துட்டான், இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கலாம். அல்லேலூயா. அப்படிங்கும்போது வசனம் வரும், அநியாயத்தினால் வரும் திரவியம் ஒன்றுக்கு உதவாது. அல்லேலூயா. இந்த வசனம் வரும்போது ஐயோ வாங்க வேண்டாம், நமக்கு தேவை இருக்கும், இன்னைக்கு இவன் தான் மாட்டி இருக்கிறான், இவனை வச்சு தீட்டிடலாம், அது என்ன வரக்கூடாது. அல்லேலூயா. நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அது போதும், இதுல இருந்து என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 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 அதுதான் இந்த வசனம், அதுதான் நம்முடைய வசனம், அதுதான் நமக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அல்லேலூயா. அதனால சொல்லும்போது நான் உபத்திரப்படுகிறேன், நம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பீங்க. சில நேரம் ஆத்மா செத்து போற மாதிரி இருக்கும், சோர்வு வரும், கடன் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், சோர்ந்து போயிடுவோம். அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் வரும்போது நம்மளை பொய் சொல்ல வைக்கும், நம்முடைய சூழ்நிலை நம்மளை பொய் சொல்ல வைக்கும், அந்த சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளி கொண்டு போகும், ஏமாத்த சூழ்நிலைக்கு கொண்டு போகும், வஞ்சிக்கிற சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அல்லேலூயா, நான் உபத்திரப்படுகிறேன், இந்த வசனத்தின்படி என்னை உயிர்ப்பீங்க. அல்லேலூயா. வசனம் தாப்பா என்னை உயிர்ப்பிக்கணும். அல்லேலூயா. கர்த்தாவே, என் வாய் உற்சாகப்படுகிற நீர் அங்கீகரித்து ஒரு நியாயங்களை எனக்கு போதித்து அருளும். என் பிராணன் எப்போதும் உங்க கையில் இருக்குது, அதனால நான் வேதத்தை மறவேன். அல்லேலூயா. சத்தியத்தை நான் மறக்க மாட்டேன், ஏன்னா என்னுடைய ஆவி உங்க கையில் இருக்கு. அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய நம்முடைய வசனம். அல்லேலூயா. மன்னிக்கணும், நம்முடைய நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் பிற்பகுதி நீங்க வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரம் 27, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. 20:27, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்குது, அது உள்ளத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன பண்ணுமாமா, அது ஆங்கிலத்துல அந்த ஆராய்கிறதுக்கு என்ன பேரு, ஸ்கேன் பண்ணுதா, சர்ச் பண்ணுதா. அல்லேலூயா. நம்முடைய ஆவி அந்த 20:27 சொன்னது நீதிமொழிகள், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்குது, அது உள்ளத்தில் உள்ளவங்க எல்லாம் நம்ம உள்ளத்துல 1000 என்ன இருக்கும், அது வெளியில உட்கார்ந்து இருக்கணும் தெரியாது, பேசிட்டு இருக்கணும் தெரியாது, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்குது, அது உள்ளத்தில் உள்ள எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அல்லேலூயா. ஆராய்ச்சி செய்யும். அல்லேலூயா. அப்படியே
என் வாயில் உற்சாகப்படுகிறேன், அங்கீகரிக்கும் ஒரு நியாயங்களுக்கு போய்த்து என் பிராணம் எப்பொழுதும் உங்களுடைய கையில் இருக்கிறது, அதனால உங்களுடைய வசனத்தை மறவேன். அல்லேலூயா. அது என்னை எப்பவுமே சர்ச் பண்ணிட்டே இருக்குது, என்னை கைட் பண்ணிட்டே இருக்குது ஒரு வசனம். அல்லேலூயா. துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உங்களுடைய கட்டளையை விட்டு வழி தவறேன். உங்களுடைய சாட்சிகள் நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இதயத்தின் மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆயிரம் இருக்கட்டையா, அதை பற்றி ஐ டோன்ட் கேர். தேவன் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா. தேவன் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அதனால சொல்றாப்புல, முடிவு பரியந்தம் இடைவிடாமல் ஒரு பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். அல்லேலூயா. முடிவு பரியந்தம், மரணம் மட்டும். அல்லேலூயா. மரணம் மட்டும். அல்லேலூயா. என் இருதயத்தை உம்முடைய பக்கமாய் சாய்த்தேன். நான் அப்படியே ஆராதனை நடக்கும்போது உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு நாள் இப்போ எல்லாரும் போய் துதித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பிஷப் கால்டுவெல், சீகன் பால்கள், இவங்களுடைய ஆவியெல்லாம் உங்களுடைய ஆத்மாவில் உங்கள் சமூகத்தில் வந்து உங்களை துதிச்சுட்டு இருக்குமே. அப்போ நானும் ஒரு நாள் வந்து உங்களை துதிப்பேன். அல்லேலூயா. நானும் உங்களை ஒரு நாள் துதிப்பேன். அல்லேலூயா. வேலை இங்கே இருக்கிற ஆத்மாக்களோடு நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் அங்கே இந்த பரிசுத்தவான்களோடு துதிக்கிற துதி இருக்குது. அல்லேலூயா. அப்போ அவங்க பட்ட உபத்திரவம், அவங்க பட்ட அந்த தியாகங்கள், அவங்க செய்த அந்த அர்ப்பணிகள், அல்லேலூயா, எல்லாம் கணக்கில் வச்சு அவங்களுக்கு நீங்கள் கிரீடம் கொடுக்கும்போது நானும் அங்கே வரும்போது எனக்கும் கிடைக்கும் அல்லவா. அல்லேலூயா. முடிவு வருகின்ற இடைவிடாமல் ஒரு பிரமாணங்கள் செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் சாய்க்கும், உலகத்தின் பக்கமாய் சாயாதபடி. அல்லேலூயா. தராசு மாதிரி துலாபாரத்தை போல. அல்லேலூயா. துலாபாரம் என்றால் ஸ்கேல், தராசு. அல்லேலூயா. இந்த ஸ்கேல் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆசிலேஷ் ஆகிட்டே இருக்கும், வெயிட். அல்லேலூயா. அது சரியா எடுத்து வைக்கும் பொழுது, அல்லேலூயா, அது தேவையான அளவு இந்த வெயிட் கல்லுக்கு நிகரான அந்த பொருளை எங்க வைக்கும் போது, அல்லேலூயா, சரியா இருப்பது போல வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை, கர்த்தருடைய வசனம் இந்த பக்கம் இருந்தா நம்முடைய கிரியைகள் இந்த பக்கம் இருக்கும். அது சரியா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த சங்கீதத்தின்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ். சிறுவர்கள் சொல்ற